ஆமாம்மா. நான் தான் ஒரு 2 நாளாக உன்னை வந்து ஒரு இதாக கேட்டுட்ருக்கேன். நீ தான் என்னை கண்டுக்கவே மாட்டுற. இப்படி காக்க வைக்கலாமா? ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? சரியில்லை. டேய் சாப்பிட போலாமா? பசிக்குதுடா. ஆமாம், முத்து தான். சாப்பிட்ணுமா? அவனுக்கு லவ் பண்ணுறவங்கள பார்த்தா பொறாமை. அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவளை யாரும் லவ் பண்ணலல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை விடுமா. டேய் உன்னை கேட்டேன்னு அது என்னாச்சு? டேய் பசிக்குதுடா. அவனுக்கு லவ்லாம் வராது. அதனால் இன்னொருத்தவங்க ஃபோன் பேசினான்னா பொறாமை, ரொம்ப காண்டாக இருப்பான். அந்த காண்டில் தான் இப்போ வந்து நம்மளை கெடுக்கிறதுக்குள்ளே இருப்பான். நான் உன்னை கேட்டுகிட்டே இருக்கேன், நீ தாம்மா என்னை கண்டுக்க மாட்டுற. 2 நாள் முன்னாடி ஒரு விஷயம் அவனை கேட்டேன். அது இப்படி ஒரு நாள் என்னை வெயிட் பண்ண வைக்கலாமா? கொஞ்சம் பாருமா. ஏமா உனக்குலாம் வேற வேலையே இல்லையாமா? ஏன் இப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? யார்? நானு. ஆமாம். உனக்கு என்ன சாப்பிட்ணும் அவ்வளோதானே? வா போகலாம், வா வா. மச்சான் என்னடா சாப்பிடலாம்? மாச கடைசியா இருக்கு, கல் தோசையை சாப்பிடுவோம். மச்சி நீ பிரியாணியை வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன்டா. ஏன் சார் டயட்ல இருக்கீங்களோ? யாழ் வெஜ்ஜு மச்சான், வெஜ்ஜா மாறிட்டேன். அண்ணே 4 கல் தோசைண்ணே. அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்காக நான்வெஜ் சமைச்சு தரான்னு சொன்னா தெரியுமா? நான் தான் நீ நான்வெஜ்லாம் சமைக்க வேண்டாம், வெஜ்ஜாக மாறிடுறேன்னு சொல்லி சொன்னேன். அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டா தெரியுமா? இது இந்த 20 நாள் லவ் பண்ணுறேன் அதை பண்ணா மச்சி. அவள் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது மச்சி. அவள் என்ன நிறைய மாற்றிட்டாடா. எனக்கே என்ன புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம். ஏழை குழந்தைகளுக்குலாம் உதவும்னு சொல்லியிருக்கா. அனாத ஆசிரமத்துக்கெல்லாம் போய் சொல்லியிருக்கா. தோசை வருமா வராதானே? விடுங்கண்ணே. மச்சி என்கிட்ட என்ன சேஞ்ச் தெரியுது உனக்கு? தெரியுது தெரியுது. இந்த தோசையை கொடுங்கண்ணே. மச்சான் எல்லாம் உன் தங்கச்சியால தான்டா. அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் எல்லாமே. தோசையும் கொடுக்க மாட்டாங்க. மச்சான் என்கிட்ட என்னடா சேஞ்ச் தெரியுது சொல்றா. அவனுக்கு சொல்லவே மாட்டாடா நீ. அது முன்னெல்லாம் குடிச்சிட்டு வளரிக்கிட்டு இருந்த, இதெல்லாம் குடிக்காமே வளர்றியா? படம் தப்புச்சான். போதுங்கண்ணே போதுங்கண்ணே போதுங்கண்ணே. மச்சா அவ இன்னொன்னு சொன்னா தெரியுமா? டேய் சாப்பிட விடுறா. என்னது வரேன் போமா. ஐயோ தட்டி விட்டான். காசு இல்லாத நேரம். இவனெல்லாம் ஏதாவது பண்ணுங்களேன். இவனை ஏன் விடுறீங்க? என்னடா 2 நாள் ஆளையக்கணும். கால் பண்ணா கூட அட்டன் பண்ணல. ரூமுக்கு வந்து பார்த்தேன், அங்கேயும் ஆள் இல்லையே. நீ நான் எங்க போனா யாருக்கு என்ன? உனக்கு என்னதான்டா ஆச்சு? எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? டேய் நான் உன் ஃப்ரெண்டா. அதுதான் போட்டு அந்த அடி அடிச்சு அன்னைக்கு நீ என்ன? அன்னைக்கு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா. தப்பு தான்டா, மன்னிச்சிடறா. நான் எவ்வளவு வலியில இருந்தேன் தெரியுமா உனக்கு? உனக்கு என்னடா வலி? நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல. ஓ லவ்வா? இன்னைக்கு நான் அவளை பார்க்கணும். நீ தான் என் கூட வர்ற, அவ்வளவுதான். எங்க போய் பார்க்க போற? அவ வீட்டுக்கு போலாம். ராத்திரி 12 மணிக்கு போலாம். நானும் இந்த விளையாட்டு வரல. ஏய் நீ தான் வர்ற, நீ தான் கூட வர்ற, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறானோ விடவும் மாட்டேன்றான். கடவுளே. டேய் அவசியம் போய் ஆகணுமாடா. ஆமா மச்சி, போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாள். அவளை என்னால தொடர்பு கொள்ளவே முடியல. கண்டிப்பா போய் தான் ஆகணும். சரி பகல்ல போகக்கூடாதா? ராத்திரி தான் போகணுமாடா? ஏய் நான் இந்த மாதிரி நிறைய வாட்டி போயிருக்கேன்டா. யாருமே இருக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் பாவி, கடைசியில் நீ இந்த வேலைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சல. வந்து தொலை. டேய் இந்த டைம்ல போகணுமாடா அவசியம்? நீ இங்கே பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். பயப்படாம நின்று நான் வரேன். எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க தெரியாது. என்னமோ போ. என்ன மாஸ்க் எல்லாம் போட்டு போறான்? வா டே வா, உனக்காக தான் காத்திருந்தேன்.
மச்சான் பாத்துறா வண்டிடுறா. ஏய் நில்றா. ஏய் புளு சட்டை. சார் அது நான் இல்லை சார். ஐயோ அவன் அது அந்த நாய். ஐயோ கண்டபடி மாட்டிக்கிட்டோமே. நீதான் டெய்லி வரையா? இல்லைங்க நான் இல்லைங்க. உன்னை விட மாட்டேன்டா. மச்சான் 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 அவன் பாத்துறா வண்டிடுறா. டேய் யாரா அவன்? டேய் அது அவ புருஷன்டா. புருஷனா? டேய் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா மச்சி, டைவர்ஸ்ன்னு சொன்னா சரி லவ் பண்ணலான்னு போனேன். விட பாத்துக்கலாம். டேய் பாத்துக்கலாமா? அவன் என்ன பாத்துட்டான்டா? நான் தான் டெய்லி வர நினைச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை என்ன பார்க்கலாம். இவன் கூட சேர்ந்ததுக்கு ஐயா லவ் பண்ணும்போது நல்லா கேட்டு லவ் பண்ணுங்க. அவைட்டிங் ஃபார் டிவோர்ஸ்னு வாங்க, டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு வாங்க. அதெல்லாம் கேட்டு லவ் பண்ணாதீங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ணுங்க. இல்லைன்னு வைங்களேன் அவன் 2 ஃபேமிலி சேர்ந்துருவாங்க. அப்புறம் எல்லாரும் கஷ்டம். குறிப்பா என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கஷ்டம். முக்கியமா ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, லவ் பண்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதீங்க. சிவப்பான ஆண்கள் இங்கு சில கோடி உண்டு, கருப்பான என்னை கண்டு கண் வைத்ததென்ன, முத்து வந்து முத்தம் கொடுத்தல்லோ லோ லோ. இரு கூப்பிடுறேன். ஏன்டா இப்ப பார்த்தாலும் எறும்புச்சாணியை மூஞ்சில பண்ண மாதிரியே நிக்கிற? எல்லாம் என் நேரம்டா, என் நேரம். டே லைஃப் அனுபவிச்சு வாழணும்டா. நல்லாவே இருக்கானுங்க, திடீர்னு மாறிடுறானுங்க, என்ன ஆகுதுன்னே தெரியல. என்னடா? இல்ல கூடவே இருக்கானுங்க, நல்லாவே பழகுவானுங்க, திடீர்னு ஆளை மாறிடுவானுங்க. ஆமாண்டா காலம் கொஞ்சம் கெட்டுதான் போச்சு. மனுஷங்க ரொம்ப மோசமாயிட்டாங்கடா, யாரை நம்புறதுன்னு தெரியல. கரெக்ட் மச்சான், ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க எல்லாம்ல. கூடவே இருந்துட்டு லவ் பண்ணி நம்மள வந்து கட் பண்ண பாக்குறானுங்கல்ல, எவ்வளவு திமிர் இருக்கும். ஏய் நீ யார சொல்ற? மச்சா நான் பாலாவை சொன்னேன், ஒன்னும் சொல்லல. சரி 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 நான் குளிச்சுட்டு வரேன். ஏன்டா கம்பளி தலையா, உனக்கு லவ் வந்தா என்ன அடையாளம் தெரியலையா உனக்கு? உன் லவ்வுக்கு என்ன ஆப் வைக்கிற மட்டும் பாரு. போனே இங்கதான் சார்ஜ் வச்சிருக்கியா? ஆளு பேர் என்ன சொன்னா? அம்மு. தயிர் வாட்ஸ்அப்ல உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியாடி லூசு? நானா மெசேஜ் பண்ற வரைக்கும் நீ எனக்கு கால் எதுவும் பண்ணாத, நான் யாரோட வெளியே போயிட்டு வரேன். ஐயோ சிங்கிள் டிக் தான் வந்திருக்கு. டபுள் டிக் வந்துருச்சு. டபுள் டிக் சீக்கிரம் ப்ளூ டிக் வந்துருச்சு. ஏய் டெலீட் ஃபார் எவ்ரி ஒன். சரி நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம், நம்ம ஓடிடலாம். ஹலோ சொல்லமோ? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃபோன் பண்ணா உனக்கு அட்டன் பண்றதுக்கு எவ்வளவு நேரமா? இல்லமோ குளிச்சுட்டு இருந்தேன், இப்பதான் பார்த்தேன். யாரு நீ? இவ்வளவு நேரம் நீ குளிச்சுட்டு இருந்த இல்ல? ஆமாம்மா. சீ போய் சொல்லாத. எவ்வளவுக்கோ அனுப்புற மெசேஜை எனக்கு மாத்தி அனுப்பிட்டு அதை டெலிட் வேற பண்ணிட்டா, எனக்கு தெரியாதா? நான் யாருக்கு அனுப்ப போறேன்? சீ நீ ஒரு ஃப்ராடு. உன்னை போய் நம்பிட்டேன் பாரு. உனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. எனக்கு ஒன்றும் புரியலையாமோ. நான் உங்ககிட்ட என்ன போய் சொன்னேன்? உன்கிட்ட போய் சொல்லுவேனா? நீ சொல்லுவடா, அன்னைக்கு குடிச்சிட்டு குடிக்கலன்னு ப்ராமிஸ் பண்ண ஃப்ராடு தானே நீ. சீ போன வை, என்கிட்ட பேசாத. ஐயோ டைம் இப்பதான் போட்டிருக்கு. நான் எப்ப அனுப்பிச்சேன்? குளிக்க போயிருந்தப்ப வேற எவனும். இந்த ரமேஷ் பையன் எங்க? ரமேஷ் என்ன மச்சான் அவன் ஆளை பார்க்க போலியா? நான் யாரை பார்க்க போறது உனக்கு எப்படி தெரியும்? இல்ல ஜஸ்ட் கேட்டேன். நான் மீட் பண்ண போறது இன்னைக்கு காலையில தான் டிசைட் பண்ணோம். உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து எனக்கு தெரியாதாடா நீ மீட் பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே. டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல நான் என்ன பண்ணுன்னு உனக்கே தெரியும். இல்ல மச்சா போன்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சு, நீ போன் சார்ஜ் வச்சிருந்தப்போ, அதனால நான் சொன்னேன். நோட்டிபிகேஷன் வந்துச்சா? டேய் மெசேஜே நான் தானடா அவளுக்கு அனுப்பிச்சேன், அது எப்படி நோட்டிபிகேஷன்ல வரும்? டேய் உன்ன சரி இரு
நான் தான் ஃபோன் எடுத்து பார்த்தேன். சரி, வேற என்னலாம் செஞ்சா? நான் என் கடமையை செஞ்சேன் நான். ஏன்டா என் லவ்வை கெடுத்து விடுறது உன் கடமையாடா? மச்சான், அவனுக்கு செட் ஆக மாட்டாடா, வாழ்க்கையே தொலைச்சிருவ. உன்னை நான் தான் காப்பாத்திருக்கேன். டேய் நாயே ஏன்டா? நீங்க லவ் பண்ணா மட்டும் ஃப்ரெண்டை கட் பண்ணி விடுவீங்க, நான் சும்மா இருக்கணுமா? உன்ன இரு, இந்த பாலா லவ்வும் பிரேக்கப் ஆச்சு, என்ன ரீசனே தெரியல நானே. டேய் நீ ஏதாவது அஃப்கோர்ஸ் என் வேலைதான். உனக்கு ஏன்டா இந்த பொழப்பு? பாலா லவ் மட்டும் கிடையாது, சிவாவோட லவ்வையும் காலி பண்ணது நான் தான். அதுல ஒரு கிக் இருக்குடா. இங்கே இருந்து வந்துடுறேன். டேய் பாலா, அவனை புடுறா பாலா. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம லவ் ஜோக்கர்ஸோட எபிசோட் முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களோட ஃபீட்பேக் எது வந்தாலும் நம்ம சேனலோட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் கைஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு ஜோக்கர்ஸை பத்தி பார்ப்போம். Until then, stay tuned. Bye bye.